Taste the Daily. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீழ்த்தி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும். டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. வலுவான கூட்டணி அமைக்கப்படும். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அதிகரித்துள்ளது. ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை கடனில் தள்ளியதுதான் திமுகவின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடனில் விட்டுட்டு போக போறார். 73 ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்த போது 2021 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவு சென்ற போது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். மத்திய அரசு கொண்டு வந்த ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றி நாடகமாடுகிறது விடியாத திமுக அரசு. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் தேர்தல் நெருங்கியதும் அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். அண்மையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சுகிறார். இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை. அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது. புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஊழியர்களை இன்றைய தினம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி திமுக நாடகமாடுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக. அரசு பணத்தில் 50,000 தன்னார்வலர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவர். ஒரு பெயரை வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. நகராட்சியில் நடந்த ஊழல் குறித்து 2 முறை ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு. ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்றம் விசாரிக்கும் அவலநிலை தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுக்கும். எங்களுடைய ஆட்சியில எந்த தவறு சொல்ல முடியல. முதலமைச்சர் தவறு சொல்ல போகலாம். இப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது. அவ்வளவு ஊழலையும் மேதக ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணோம். நீங்க 4 லட்சம் கோடி அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இடி
இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை எஃப்ஐஆர் போட வேண்டும் 2 முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனா அது இந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கல. இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்னைக்கு அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில் தொடர்ந்து. 2026ஆம் ஆண்டு தேர்தலையொட்டி திருச்சி மாவட்டம் மன்னார்புரம் பகுதியில் புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், வணிக சங்கங்கள் மற்றும் பல்வேறு கூட்டமைப்பினரிடம் கருத்து கேட்ட அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள், வணிக சங்கங்கள் மற்றும் பல்வேறு கூட்டமைப்பினரிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நாட்டின் தொழில் வளர்ச்சி, முதலீட்டு வாய்ப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்து தொழில் முனைவோர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. சிறு குறு நடுத்தர தொழில்களின் சவால்கள், நிதி ஆதரவு, விதிமுறை எளிமை குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்ட நிலையில் தொழில் முனைவோர்களின் யோசனைகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு திசை காட்டும் என பிரதமர் பேச்சு. ஜனநாயக உரிமைகள் பற்றி வாய்கிழிய பேசும் திமுக பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களின் உரிமைக்காக போராடுவதை கூட அனுமதிக்காமல் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். அதிகார திமிரில் அடக்குமுறைகளை ஏவுபவர்களுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் படுதோல்வி எனும் தண்டனையை வழங்க இருப்பது உறுதி என்றும் அன்புமணி அறிக்கை. ஐம்பத்தி மாதங்கள் கடந்துள்ள திமுக ஆட்சியில் ஊழல் புகார்கள் விஸ்வரூபம் எடுத்துள்ளன. 30,000 கோடி ரூபாய் குறித்து முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பேசிய ஆடியோவை அடிப்படையாக கொண்டு தற்போது வரை சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்கலாம் என மக்கள் சந்தேகம். ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் ஸ்டாலினின் மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாயை சுருட்டிவிட்டதாக திமுக அமைச்சர் கூறிய நிலையில் 2 பேர் கணக்கே ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் திமுகவில் உள்ளவர்கள் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என மக்கள் கேள்வி. ஆட்சிக்கு வந்து விடியாத திமுக அரசின் அமைச்சர்கள் ஊழல் செய்ததை தவிர எந்த நன்மையும் செய்யவில்லை என மக்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் நிலவி வரும் சுகாதார மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியாத திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷம். கழிவுநீர் சாலைகளில் ஆறாக ஓடுவதை தடுத்திடு உடனடியாக தடுத்திடு அகற்றிடு மண்டி கிடக்கும் குப்பைகளை ஆமரிக்காமல் அகற்றிடு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியாக வசித்து வந்த இளம்பெண்ணை கர்ப்பமாக்கிய 4 பேர் சிக்கினர். இந்த வழக்கில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை விசாரிக்காமல் அலைக்கழிப்பதாகவும் திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அளவிற்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஈரோட்டில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரிடமிருந்து 10 கிலோ கஞ்சா சிக்கியது. போதை புழக்கத்தை தடுக்காமல் ஸ்டாலினின் அரசு விளம்பரத்திலேயே ஆட்சி செய்து வருவதால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. திருப்பூர் அடுத்த வஞ்சிபாளையம் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது.
திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுக தெற்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவரின் புகைப்படத்தை ஏன் வடக்கு ஒன்றியத்தில் பதித்துள்ளீர்கள் என கூறி உதயநிதி, ஸ்டாலின் புகைப்படங்கள் உள்ள பேனரை கிழித்து எறிந்த திமுக நிர்வாகி. ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் கட்சிக்குள் உட்கட்சி பூசலையும் வைத்துக்கொண்டு 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லப்போவதாக ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் தண்டல கிருஷ்ணபுரத்தில் விடியாத அரசின் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்ற விழாவில் மின் கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு மின்சாரம் திருட்டு. மாவட்ட ஆட்சியர், காவல்துறையினர், அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கேற்றும் ஒருவர் கூட திமுகவின் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டும் காணாமல் இருந்ததால் மக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் புஷ்பத்தூரில் விடியாத அரசின் அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்பு முறையாக வழங்காததால் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். அமைச்சர் 2 மணி நேரம் தாமதமாக வந்த நிலையில் அரசு விழாவை ஏதோ கட்சி விழா போல் நடத்தியதுடன் தங்கள் ரேஷன் அட்டைகளை வாங்கி வைத்து காக்க வைத்ததாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுப்புத்தூர் பேருந்து நிலைய பகுதியில் நள்ளிரவில் மதுபோதையில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரியும் இளைஞர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி மக்கள் அச்சம். உரிமைக்காக போராடுபவர்களை கைது செய்வதிலேயே ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குறியாக இருப்பதால் ரவுடி கும்பல்களின் அட்டகாசம் பெருகிவிட்டதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாலையில் நடந்து சென்ற பல்கலைக்கழக ஊழியரிடம் 11 சவரன் தங்க நகையை இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்து சென்ற பயங்கரம். கொள்ளை, வழிப்பறி சம்பவங்களால் தமிழகமே நிலை குலைந்துள்ள நிலையில் இதையும் தனது ஆட்சியின் சாதனை என ஸ்டாலின் நினைத்துக் கொள்கிறாரா என மக்கள் சரமாரியாக கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த விளம்பூர் கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவிற்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மிகவும் தாமதமாக வந்ததால் தடுப்புகளை தாண்டி மக்கள் வெளியேறியதால் காலி நாற்காலிகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர், நலத்திட்டங்கள் வழங்குகிறோம் என்ற பேரில் மணிக்கணக்கில் மக்களை காக்க வைப்பதுதான் சமூக நீதி சமத்துவ ஆட்சியா என மக்கள் கேள்வி. தேர்தலை மனதில் வைத்துதான் ஸ்டாலின் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுப்பதாக திமுக அமைச்சர் துரைமுருகன் பேசியதால் திமுகவினர் அதிர்ச்சி. அது அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்று அதனால்தான் உங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு பேருக்கு 3000 ரூபாய் கொடுக்கிற பணியையும் தளபதி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஏன் பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கப்பணம் கொடுக்கவில்லை என கேட்டபோது தேர்தல் இல்லை, அதனால் கொடுக்கவில்லை என சொன்னவர் தற்போது தேர்தலுக்காகவே பணம் கொடுக்கப்படுகிறது என பேசியிருப்பது ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்பதை உணர்த்தியுள்ளது. சங்கங்களை புறக்கணித்து முடிவெடுத்த திமுக அரசின் பழைய ஓய்வூதிய வாக்குறுதி வேதனைக்குரிய நாடகம் என குற்றச்சாட்டு. தலைமைச் செயலகத்துக்கு உள்ளேயே டான்சா ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்திய நிலையில் ஸ்டாலினின் மௌன அதிர்ச்சி அளிப்பதாக ஊழியர்கள் வேதனை.
டான்சா ஊழியர்கள் போராட்டத்தில் திமுக அரசு மௌனமாக இருப்பதால் பேச்சுவார்த்தை இல்லா ஆட்சி அம்பலம். அறிவிப்பில் மட்டும் மக்கள் நலம், நடைமுறையில் அலட்சியம் என்பதால் டான்சா சங்கம் போராட்டம் திமுக அரசின் நிர்வாக தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கருணாநிதி பிறப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாணை 151 இன்று கேள்விக்குறியாகியுள்ள அவலம். நிரந்தர பணி கனவுடன் காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் அறவழி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் வாக்குறுதி அரசாணையாக மாறாதது திராவிட ஆட்சியின் சமூக நீதி முகத்திரையை கிழிக்கிறது. வாருங்கள் நாளை வாருங்கள் என்ற அலட்சிய பதிலால் மாற்றுத்திறனாளிகள் அவமதிப்பு. 2021 தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு பிற துறை தற்காலிக பணியாளர்களை மட்டும் நிரந்தரமாக்கி மாற்றுத்திறனாளிகளை புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு. காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் விடியாத அரசின் உத்தரவை கண்டித்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சென்னை எழும்பூரிலிருந்து கோட்டை நோக்கி பேரணி. விடியாத திமுக அரசுக்கு எதிராக டாஸ்மாக் பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பரபரப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்ற திமுக அரசின் மிரட்டலையும் மீறி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுகட்டாக கைது. மிரட்டி பார்த்தும் பணியாத ஆத்திரத்தில் இடைநிலை ஆசிரியர்களை ஏவல் துறை மூலம் இரக்கமின்றி கைது செய்து ஸ்டாலினின் திமுக அரசு அராஜகம். தேர்தல் வாக்குறுதி 181 உடனடியாக நிறைவேற்ற கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை அராஜகமாக கைது செய்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று தர கோரி போராட்டம் நடத்திய தங்களை குற்றவாளிகளைப் போல் காவல்துறை கைது செய்து வருவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. எங்களோட குழந்தைங்க எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது சார்? 14 வருஷம் தொலைச்சிட்டோம். இதுக்கு மேலே சாகர தவிர வேறு எங்களுக்கு வழியே இல்லை சார். இங்கேயே சாக சொன்னால் கூட நாங்கள் தற்கொலை பண்ண சொன்னால் கூட ரெடியாக இருக்கோம் சார். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம். திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பிய அவர்கள் பொய்யான வாக்குறுதி அளித்து திமுக தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வாகன ஓட்டுநர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் திமுகவினரின் பேனரால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக அரசு அள்ளி கொடுப்பது போல் பொங்கல் பரிசுக்கு பிரச்சாரம் செய்து 3 மணி நேரத்திற்கு தங்களை காக்க வைப்பதாக பெண்கள் ஆத்திரம். தஞ்சையில் போட்டோ ஷூட்டுக்காக முழு கரும்பை கொடுத்து திமுக அமைச்சர் விளம்பரம் தேடிக்கொண்ட நிலையில் ரேஷன் கடைகளில் துண்டு கரும்பு வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக அமைச்சர்களும் போட்டோ ஷூட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இதுவும் ஒரு சான்று என மக்கள் விமர்சனம்.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நியாய விலை கடையில் யார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது என்பதில் திமுகவினருக்கும் அதன் கூட்டணியில் உள்ள விசிகவினருக்கும் இடையே மோதல். திமுகவிற்கும் அதன் கூட்டணியினருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை என்றும், எப்படி அரசு பணத்தில் தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளலாம் என்பதிலேயே குறியாக இருப்பதாகவும் மக்கள் சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே முன்விரோதம் காரணமாக வீட்டின் மீது சரித்திர பதிவேடு குற்றவாளி நாட்டு வெடிகுண்டு வீசியதால் உயிர் தப்ப தலைதெறிக்க ஓடிய குடும்பத்தினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் பகுதியில் திமுக அமைச்சரின் நிகழ்ச்சிக்காக சட்டவிரோதமாக அனுமதியின்றி மின்சாரம் திருடப்பட்ட நிலையில் நாற்காலிகளை ஏற்றி செல்ல நகராட்சி குப்பை வண்டியை பயன்படுத்திய அவலம். விடியாத திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் ஆத்திரம். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு விடியாத அரசின் அமைச்சர் துரைமுருகன் வருகைக்காக 3 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்களை காக்க வைத்த அவலம். பொங்கல் தொகுப்பு மக்கள் பயனுக்கு வழங்கப்படுகிறதா அல்லது விடியாத அரசின் விளம்பர போட்டோ ஷூட்டிற்காக வழங்கப்படுகிறதா என பொதுமக்கள் ஆவேசம். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தமிழக மக்கள் திண்டாடும் நிலையில் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து முதல்வர் விளம்பர படங்களில் நடிக்கும் அவலம். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்களை சந்திக்க நேரமில்லாத முதல்வருக்கு விளம்பர படத்தில் நடிக்க மட்டும் எப்படி நேரம் இருக்கிறது என மக்கள் கேள்வி. தேர்தல் வரும் நேரத்தில் சென்னை சைதாப்பேட்டையில் நவீன இறைச்சி கூடம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டி விளம்பரம் தேடிக்கொண்ட அமைச்சர் மாசு. 4.5 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த திராவிட மாடல் அரசு வீட்டிற்கு செல்லும் வழியில் மக்களை ஏமாற்ற இந்த விளம்பரமா என மக்கள் கேள்வி. தென்காசியில் மகளிர் திட்டத்தை தனித்துறையாக அறிவிக்க கோரி தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடியாத அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஏராகரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 4 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டிக்கும் விவசாயிகள் விரைந்து நெல்லை கொள்முதல் செய்திட வலியுறுத்தல். நெல்லையில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி 77 வயது நபரை ஏமாற்றி அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 15 லட்சம் ரூபாயை வேறு வங்கிக் கணக்கு மாற்றிய அடையாளம் தெரியாத நபர்கள். பணம் பறித்த கும்பல் ஹரியானாவில் இருப்பது தெரிந்தும் இதுவரை பிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கத்தியால் குத்தி கொடூர கொலை. தலைமறைவான கொலையாளிகள் 4 பேரை பிடிக்க முடியாமல் திணறும் திறனற்ற ஏவல் துறையால் குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க காலையில் இருந்து காத்திருந்த மக்களை திமுக எம்எல்ஏ வரவில்லை என கூறி வெறும் கையுடன் அனுப்பிய ஸ்டாலின் அரசு.
அரசு பணத்தில் கொடுக்கப்படும் பொங்கல் பரிசை வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள முதியோரை அலைக்கழிக்கும் திமுக எம்எல்ஏ உதயசூரியனுக்கு பொதுமக்கள் கண்டனம். தைப்பொங்கல் என்பதை காஞ்சிபுரத்தில் திராவிட பொங்கல் என புதிய பெயரிட்டு திமுக பொங்கல் விழா நடத்துவதற்கு பொதுமக்கள் கண்டனம். பண்பாட்டு திருநாளை அரசியல் அடையாளமாக மாற்றும் முயற்சியா எனவும், தைப்பொங்கல் என்ற பெயரை பிரிக்க முயலும் இந்த பெயர்போக்கு விடியா திமுக அரசு தேவையா எனவும் பொதுமக்கள் கேள்வி. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை தவறாக செய்யப்பட்டதால் பார்வையை இழந்து தவிக்கும் மூதாட்டி. தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் கிட்னி திருட்டு அபாயம் இருப்பதால் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் மக்கள் சுகாதாரத்துறையின் பொறுப்பின்மையால் வாழ்வை இழந்து தவிக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக முன்னாள் கவுன்சிலரை வெட்டிய நபர்களை 3 நாட்களுக்கு மேலாகியும் கைது செய்யாத ஏவல் துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக நகர்மன்ற உறுப்பினரின் கணவர் உட்பட 20 பேர் கைது. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் நிலை குலைந்துள்ளதை திமுகவினர் இப்போதுதான் உணர்ந்துள்ளார்களா என, இதுவும் திமுகவின் தேர்தல் நாடகமா என மக்கள் கேள்வி. பொங்கல் பண்டிகையையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ரசாயனம் கலக்காத வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள கரும்பு விவசாயிகள் உற்பத்தி அதிகமாக இருந்தும் விலை குறைந்துள்ளதாக வேதனை. விடியாத திமுக அரசு கரும்பு விவசாயம் தழைக்க பொங்கல் பண்டிகைக்காக விவசாயிகளிடமிருந்து வெல்லம் வாங்கி குடும்ப அட்டைகளுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். போன ஆண்டாவது இந்த ரேஷன் கடைங்களெல்லாம் வெல்லம் கொடுத்தாங்க. பொங்கல்னா வெல்லம் தான் முக்கியம். அந்த வெல்லமே யாருமே இப்போ வெல்லம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த வெல்லம் இந்த ஆண்டு கொடுக்கல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம விவசாயிங்கிட்ட இருக்கிற வெல்லத்தையே தயார் பண்ணி அவங்களே கொள்முதல் பண்ணி கொடுக்க சொல்லி எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுத்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அப்போதான் விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும். கோவை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகை வாங்க வந்த முதியவர்கள் கொளுத்தும் வெயிலில் கால் கடுக்க காத்திருந்த அவலம். துவக்க விழா என்ற பெயரில் திமுகவினர் விளம்பரம் தேடுவதற்காக போட்டோ ஷூட் நடத்தியதால் அலைக்கழிக்கப்பட்டதாக முதியோர் புகார். முதியோருக்கு வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்கிறேன், நான் தாயுமானவன் என விளம்பரம் தேடிய ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பை முதியோருக்கு வீடு தேடி சென்று கொடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பேருந்து செல்வதற்கு இடையூறாக மின் கம்பங்கள் இருப்பதால் அதனை அகற்றக் கோரி மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பலமுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை மின்வாரியம் சம்பந்தப்பட்ட மின் கம்பங்களை அகற்றவில்லை என குற்றச்சாட்டு. ஈபியில் போய் கேட்டு போஸ்ட் எடுக்க சொல்லுங்கம்மான்னு சொல்கிறாங்க. ஈபியில் கேட்டால் மறுபடியும் நீங்கள் மனு கொடுங்க, யாருக்கனே கொடுத்த மனு கேன்சல் ஆகிட்டு சொல்கிறாங்க. 2 மாதமாக நாங்கள் நடந்துட்டு தான் வரோம். பஸ் டைமும் வர மாட்டேக்கு, பஸ் உள்ளவும் வர மாட்டேக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இப்போ புது ஊருக்கு போக சொல்கிறாங்க. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் அரசால் கொடுக்கப்பட்ட பட்டாவை கணினியில் பதிவு செய்து தருவதாக கூறி பணத்தை வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து போராட்டம். பாதிக்கப்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடியாத அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். தனித்தனியாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனு கொடுத்து எங்களுக்கு அந்த பட்டாவை திரும்ப கொடுங்கன்னு கேட்டா இதுவரைக்கும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. 24ஆம் தேதி போன மாசம் 24ஆம் தேதி 2025 டிசம்பர்ல பொதுமக்கள் சார்பாக நாங்க RDI கிட்ட மனு கொடுத்து எங்களுக்கு அந்த பட்டாவை திரும்ப கொடுக்கலன்னா உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். கொடுத்து 15 நாள் ஆயிடுச்சு. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பொங்கல் தொகுப்பில் வழங்குவதற்காக செங்கரும்பு கொள்முதல் செய்யப்படும் நிலையில் அதில் பெரும் முறைகேடு ஊழல் நடப்பதாக விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் அரசு ஒரு கரும்புக்கு 38 ரூபாய் நிர்ணயித்த நிலையில் திமுக ஆதரவு இடைத்தரகர்கள் வெறும் 14 ரூபாய்க்கு கரும்பை கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு. அது கவர்மெண்ட் வந்து ஒரு கரும்புக்கு 38 ரூபா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எந்த அதிகாரியும் கரும்பு வாங்கல, இடைத்தரகர் உள்ள போது கரும்பு வாங்குறாங்க. 24 ரூபா 14 ரூபா தரங்குறாங்க, 15 ரூபா தரங்குறாங்க. அந்த ரேட்டுக்கு கரும்பு வெட்டி பாதி கரும்பு கிடக்கு காட்டிலேயே எடுத்துகிட்டு போகல. அவங்க வந்து குட்டையை மாட்டி 15 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு வாங்கி மீதி பெறலாம் பண்ணுறாங்க. மீதி போனால் யாருக்கு போகுதுன்னு தெரியல. நீங்கள் அரசாங்கம் அறிவிக்கலன்னா நாங்கள் வந்து எதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறோம்? அரசாங்கம் வந்து மக்களுக்காக வந்து சேவை செய்யுங்கிற ஒரு இதில் நமக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் அரசு பொங்கல் தொகுப்புக்காக இலவச கரும்பு கொடுக்குறாங்க. ஆனா அந்த கரும்பு வந்து உரிய விலை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போகலன்னா நீங்க அரசாங்கம் கொடுக்காதீங்க. எங்களால முடிஞ்சது நாங்க விவசாயிங்க தானமா கொடுக்குறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இதே இடத்துல இந்த கரும்பு போறவங்களுக்கு ஒவ்வொரு கரும்பும் நாங்க இலவசமா கொடுப்போம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்குவது மக்கள் நலனுக்காகவா அல்லது திமுகவை சேர்ந்தவர்கள் பணம் சம்பாதிக்கவா என விவசாயிகள் வேதனை. சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் நிதி முறைகேடு அம்பலமான நிலையில் முக்கிய குற்றவாளி தலைமறைவு. 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் விடியாத அரசின் காவல்துறை திணறி வரும் கொடுமை. சென்னையில் பணி நேரத்தில் ஆபாச காட்சிகள் பார்த்து கொண்டே அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய நிலையில் அதனை தட்டி கேட்ட நடத்துனரை பணிமனையிலேயே 9 பேர் சேர்ந்து அடித்த சம்பவத்தால் அதிர்ச்சி. நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிரை துச்சமாக்கும் இந்த அராஜகம் கண்காணிப்பில்லா நிர்வாகத்தையும் பொறுப்பற்ற ஆட்சியையும் அம்பலப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம்.